பாகம் 6. யயாதியின் கோரிக்கை. அசுரர்களின் அரசனான விஷபர்வனின் மகள் சர்மிஷ்டை. அசுரர்களின் குருவான சுக்கிரன் மகள் தேவயானி. தேவயானியும் சர்மிஷ்டையும் நெருங்கிய தோழிகள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். ஒரு குளத்தில் மூழ்கி நீச்சல் அடித்துக் கொண்டு இருக்கும்போது அவசர அவசரமாக எழுந்து வந்து ஆடை உடுத்திய போது தேவயானி தவறுதலாக இளவரசி சர்மிஷ்டையின் உடையை அணிந்து கொண்டு விட்டார். சினங்கொண்ட சர்மிஷ்டை தேவயானியை திருடி என்று குற்றம் சாட்டினார். அவளுடைய தகப்பன் ஒரு பிச்சைக்காரன் என்றார். பின்னர் அவள் தேவயானியை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு நடையை கட்டினாள். மாலையில் வெகுநேரம் கழித்து தேவயானி வீடு திரும்பி தன் தந்தையிடம் இதை கூறி பெருங்குரல் எடுத்து அழுதாள். இதனால் சினம் கொண்ட சுக்கிரன், அந்த அசூர அரசனின் மகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். மன்னர் தன் மகளின் நடத்தைக்கு மன்னிப்பு கேட்கும் வரை நான் அவருக்காக எந்த யாகமும் செய்யப்போவதில்லை என்றார். இதை கேள்விப்பட்ட மன்னன் விஷபர்வன் மனதை மாற்றிக்கொள்ளும்படி யாகத்தை தொடர்ந்து நடத்தும்படி சுக்கிரனிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டான். அப்படி செய்யவில்லை என்றால் சக்தி படைத்த எதிரிகள் நிரந்தர எதிரியாகி விடுவார்கள் என்றான். அதற்கு அவர், செய்கிறேன், ஆனால் விஷ நாக்கு படைத்த உன் மகளை நீ தண்டிக்க வேண்டும் என்றார். என் மகளின் பணிப்பெண்ணாக அவளை இருக்க செய்தால் நான் உன் யாகசாலைக்கு வருகிறேன் என்றார். அதை ஏற்பதை தவிர விஷபர்வனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. ராஜகுமாரி சர்மிஷ்டை தேவயானிக்கு பணிவிடை செய்ய நேரிட்டது. இதனால் இந்த அவமானம் அவளுக்கு ஒரு விதத்தில் நன்மைதான் ஆயிற்று. தேவயானியை கிணற்றிலிருந்து காப்பாற்றியவன் தான் சந்திர வம்சத்தை சேர்ந்த யயாதி. காப்பாற்றிய போது யயாதி தேவயானியின் கரங்களை பற்றினான். தேவயானி யயாதியை பார்த்து, குமரி பெண்ணான என் கைகளை நீ தொட்டுவிட்டதால் என்னை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இதற்கு ஆதாரமாக சில சாஸ்திரங்களையும் குறிப்பிட்டாள். அதற்கு யயாதி சம்மதித்தான். அவனுக்கு சாத்திரங்கள் நன்கு தெரியும். சுக்கிரனின் குடிலுக்கு வந்தான். அவருடைய ஆசையுடன் தேவயானியை மனைவியாக தன் ராஜ்யத்துக்கு அழைத்துச் சென்றான். அப்போது தேவயானி சர்மிஷ்டையை தொடர்ந்து அவமானப்படுத்தலாம் என்று எண்ணி, என்னுடைய பணிப்பெண்ணும் என்னுடன் வரட்டும் என்றார். அரசி எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே ஆகட்டும் என்றான் யயாதி. அவர்களுடன் செல்வதை தவிர சர்மிஷ்டைக்கு வேறு வழி இல்லை. ஒரு நாள் யயாதி சர்மிஷ்டையை பார்த்து விட்டான். கண்டதும் காதல் பூத்த மாதிரி ஆகிவிட்டது அந்த பார்வை. தேவயானி போல் இல்லாமல் சர்மிஷ்டை அரச குடும்பத்தில் வந்தவள். அதற்கு ஏற்றவாறு அவன் உணர்வுகளும் அமைந்திருந்தன. இது யயாதிக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். குழந்தைகளும் பெற்றுக்கொண்டனர். இதெல்லாம் தேவயானிக்கு தெரியவில்லை. சர்மிஷ்டை தன்னுடைய காதலர் அரண்மனையில் ஒரு பணியாளர் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் சர்மிஷ்டையின் மகன் யயாதியை தந்தை என்று கூறுவதை தேவயானி கேட்டுவிட்டார். தன் கணவரும் பணிப்பெண்ணும் தன்னை ஏமாற்றிவிட்டதை அறிந்த தேவயானி அரண்மனையை விட்டு தன் தந்தையிடம் ஓடினார். மறுபடியும் சுக்கிரன் அவள் கணவருக்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக சொன்னார். கிழவனாகி ஆண்மையும் இழந்து விடுவா என்ற சுக்கிரன் யயாதியை பார்த்து சபித்தார். சாபம் உடனே பலித்தது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தது. இதனால் இழப்பு தேவயானிக்கும் தான். வயதான பலவீனமான கணவனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. சுக்கிரனால் அந்த சாபத்தை திரும்ப பெற முடியவில்லை. அதை மாற்றத்தான் முடிந்தது. உனக்கு பதிலாக உன் மகன்கள் யாராவது உன் சாபத்தை ஏற்றுக்கொண்டால் இழந்த இளமையும் ஆண்மையும் நீ மறுபடி பெறுவாய் என்றார். யயாதி உடனே தன் மகன்களை அழைத்தார். தேவயானிக்கு முதலாவதாக பிறந்த யது தந்தைக்கு உதவ மறுத்துவிட்டான். தகப்பனுக்கு உரிய நேரம் வருகிற போது மகனை எல்லாவற்றையும் துறந்து காலத்தை திரும்பும்படி செய்வது தர்மத்துக்கு விரோதமானது என்றான். தர்மிஷ்டைக்கு பிறந்த கடைசி மகன் புருவை தன் புதுமையை ஏற்கும்படி கேட்டான் யயாதி. இதற்கு புருவும் சம்மதித்தான். எனவே புரு முதுமையை அடைய யயாதி மீண்டும் இளமையை பெற்றான். யயாதி தன் மனைவிகளை அணைத்து கொண்டு வாழ்கையில் சுகமாக வாழ்ந்து வந்தான். வேட்டைக்கு போனான், போர்களில் ஈடுபட்டான். பல வருடங்களுக்கு பிறகு இளமையும் உடல் திறனும் திருப்தி அளிக்காத போது மகன் புருவிடமிருந்து யயாதி தன் முதுமையை திரும்ப பெற்றான். வாரிசு நியமனம் செய்ய வேண்டிய சமயம் வந்தபோது யயாதி தன் இளைய மகன் புருவை மன்னனாக அறிவித்தான். தனக்காக அவன் கஷ்டப்பட்டான் என்றான் யயாதி. எது மூத்த மகனாக இருந்தாலும் அவனுக்கு பதவி கொடுக்கவில்லை. உன் தந்தைக்காக நீ துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நீயும் உன் சந்ததியும் ஒரு நாளும் அரசர்களாக முடியாது என்று சாபமும் கொடுத்தான்.
மன வருத்தத்துடன் எது புறப்பட்டு தெற்கே சென்றான். அங்கு நாகர்களின் ராஜ்யமான மதுரையை அடைந்தான். அங்கு அவனுடைய அழகையும் செயல்களையும் பார்த்த தும்ராவர்மன் என்ற நாகனுக்கு அவனை மிகவும் பிடித்து போயிற்று. என் மகள்களை மணந்து கொள், எனக்கு மருமகனாக இரு, மதுரையை உன் ராஜ்யம் ஆக்கிக்கொள் என்றான். எது இதற்கு சம்மதித்தான். ஏனென்றால் மதுரையில் அரசர் யாரும் இல்லை. முதியோர்கள் ஒரு குழுவாக இருந்து ஆட்சி செய்து வந்தார்கள். பெருவாரி மக்களின் எண்ணத்தை செயல்படுத்தினார்கள். இது இவனுக்கு வசதியாக இருந்தது. இவன் அரசாக முடியாது என்று சாபம் பெற்றிருந்தாலும் மதுரையை அவன் ஆண்டான். பின்னர் எது தும்ராவர்ணனின் மகள்களை மணந்தான். அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் அந்தகர், போஜகர் மற்றும் விர்ஷினி வம்சத்தினர். மொத்தமாக இவர்களை யாதவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். பிற்காலத்தில் கிருஷ்ணன் யாதவ குலத்தில்தான் பிறந்தார். மற்ற யாதவர்களைப் போலவே அவரும் அரசராக முடியவில்லை. அரசர்களை உருவாக்குவராக தான் இருந்தார். குரு வம்சத்துக்கு புரு தலைவனானான். அந்த வம்சத்தில்தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் தோன்றினர். பாகம் 7. மாதவி மன்னித்தாள். யயாதிக்கு மாதவி என்ற ஒரு மகள் இருந்தாள். அவள் 4 மன்னர்களுக்கு தாய். ஒரு நாள் கலவர் என்ற முனிவர் யயாதியிடம் வந்து தன் குரு விஸ்வாமித்திரருக்கு கொடுப்பதற்காக கருப்பு காதுள்ள 800 வெள்ளை குதிரைகள் வேண்டும் என்று கேட்டார். யயாதியிடம் அந்த மாதிரி குதிரைகள் கிடையாது. சாதுவை வெறுங்கையிடம் திரும்ப அனுப்ப விரும்பாததால் தன் மகள் மாதவியை அவருக்கு கொடுத்தார். ஒரு மன்னனுக்கு தந்தையாக விரும்பும் 4 ஆண்களுக்கு அவளை கொடுங்கள். கொடுத்துவிட்டு அவர்கள் ஒவ்வொருவிடம் 200 குதிரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் யயாதி. கலவர் மாதவியை பூமியில் உள்ள 4 மன்னர்களுக்கு அப்படியே அளித்தார். 3 மன்னர்கள் அவளை ஏற்றனர். அவர்களுக்கு குழந்தைகளும் பிறந்தனர். கலவருக்கும் 600 குதிரைகள் கிடைத்தன. கடைசியில் தன் குருவிடம் சென்று, நீங்கள் கேட்ட 800 குதிரைகளில் 600ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். யயாதியின் மகள் மாதவியின் மூலம் நீங்கள் ஒரு மகனை பெற்றுக்கொண்டால் அது இன்னும் 200 குதிரைகளுக்கு ஈடாகிவிடும் என்றார். விஸ்வாமித்திரர் மாதவியுடன் குதிரைகளை ஏற்றுக்கொண்டார். அவன் மூலம் ஒரு மகனுக்கும் தந்தையானார். இப்படிதான் கலவர் குரு தட்சணையை செலுத்தினார். 4 மகன்களை பெற்றுக் கொடுத்த பிறகு மாதவி திரும்ப தன் தந்தையிடமே சென்றாள். அவளை மறுபடியும் திருமணம் செய்து கொடுக்க யயாதி முன்வந்தார். ஆனால் அவள் சன்னியாசியாகத்தான் விரும்பினாள். குருவுக்கு பட்டம் சூட்டிய பிறகு உலகை துறந்து சொர்க்கத்துக்கு போனார் யயாதி. குறுகிய காலத்துக்கு சொர்க்க வாசத்தை அனுபவித்தார் யயாதி. பின்னர் கடவுள் அவரை வெளியே அனுப்பினார்கள். அவர் விளக்கம் கேட்டபோது அவர்கள், நீ புண்ணியங்களை இழந்துவிட்டாய் என்றனர். பூமியில் ஒரு காட்டில் வந்து விழுந்தார் யயாதி. அங்கேதான் அவர் மகள் மாதவி தவம் செய்து கொண்டிருந்தார். தந்தைக்காக வருத்தம் அடைந்து மன்னர்களான தன் 4 மகன்களிடம் சென்று அவர்கள் பாட்டனருக்காக அவர்களின் புண்ணியத்தின் 4இல் ஒரு பங்கை கேட்டாள். முதலில் மகன்கள் மறுத்துவிட்டனர். ஒரு போகப் பொருளைப் போல உன்னை ஒவ்வொரு மன்னனிடம் அனுப்பி வைத்து பலன் கண்டவருக்கு உதவும்படி கேட்கிறாயே என்றனர். அதற்கு மாதவி, அவர் என் தந்தை, நீங்கள் என் புதல்வர்கள் என்பதால் கேட்கிறேன். அவர் செய்ததில் இனி ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. கோபத்தால் ஏற்படும் இழப்பும் எனக்கு தெரியும், மன்னிப்பின் மகத்துவமும் தெரியும் என்றாள். தாயின் வார்த்தைகளை கேட்டு தெளிவடைந்த 4 மகன்களும் மாதவியின் சொற்படி கேட்டனர். தங்களுடைய புண்ணியத்தில் ஒரு பங்கை அளித்தனர். புண்ணியத்தை மீட்ட யயாதி மகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் சொர்க்கம் சென்றார். காலப்போக்கின் மாதவியின் திறமை மறந்து போயிற்று. கௌரவர்களும் பாண்டவர்களும் மன்னிப்பதின் மதிப்பை உணரவே இல்லை. அதுதான் குரு வம்சத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்தது.